ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரோஜா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கை குழந்தையோடு விட்டுட்டு இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதாவும், இப்போது அப்பாவும் இல்லை, அதனால அம்மா மட்டும்தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைய அம்மாட்ட விட்டு இவங்க ஜாபுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தான் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கிறவராக இருக்கணும். நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே தாங்க, ஆனால் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. காடு கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வீட்டோட மணமகனாக வரவனா இருந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம், ஆனால் எங்கள் அம்மா என்னோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மதுமிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப இடமா தனிமையில் தாங்க குழந்தைங்கள வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க குழந்தைங்களும் ஓரளவு பெருசானதுனால தன்னுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் ஆதரவாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 வீட்டு வாடகை வரதாகவும், அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்ததாகவும், உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.